எப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் எல்லா வாகனங்களிலும் பி இண்டியன் பை இண்டியன். அதற்கு முன்பு மை இண்டியன் பொய் இண்டியன். பாஜக தீர்மானிக்கிற அந்த முதலமைச்சர் நாற்காலியை விஜய் உடைத்து கொண்டு காங்கிரஸ் போறார். யூடியூப்ல பாருங்க, பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பல பேர் RSS ரிட்டையர்டு பாப்பான ஊரை கிளம்பி எல்லாம் யார் தயாரிப்பு? RSS தயாரிப்பு. RSS 5 கொள்கை என்ன தெரியுமா? கம்யூனிஸ்டுகள் அழிஞ்சு போகணும், அழிக்கணும். தலித்துக்கள் இருக்கவே கூடாது, கிறிஸ்டின் முஸ்லீம்கள் ஒழிஞ்சு போகணும். எந்த இனமும் தன்னுடைய உரிமையை கேட்டு போராடணும். சோத்துக்கு இல்லாமல் குழந்தை குட்டியெல்லாம் பசி பஞ்சம் பட்டினியில் எத்தனை மடம் கிடக்கு. அவன் நெய்யை குழப்பி தின்னு விட்டு மீதி என்ன பண்ணுறான்? புளியை தோண்டி போச்சுடுவான். இந்து சனாதனம் சொல்லுவது தமிழன் தலைவாளையில் போட்டு சோறு திங்கிறான்ல, அது திங்கக்கூடாது. நீ அதில் பேண்டு வை. திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பொண்டாட்டி அனுப்பி என்ன பண்ணுவான்? சங்கர மடத்தில் ஆட்சி வாங்கிட்டு வந்துடுவான். இந்த பயலுவா சங்கர மடத்து பக்கமே போகலை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம் ஐயா? பின்னணியில் போதைப் பொருள் கடத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா பாக்குறீங்க? இல்லை, மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் மாரிதாஸ் ஒரு RSS தாஸ். பல வழக்குகள் மார்ட்டின் மீது நிலுவையில் இருக்கு. லாட்ரி மார்ட்டின். ஆமாம், 250 கேஸ் நிலுவையில் இருக்கு. அப்போ இதை அவர் பாஜகவுக்கும் நிதி கொடுக்குறாரு. ஆமாம், தேர்தல் நிதியாக கொடுத்துருக்காரு. ஆமாம், பல ஆயிரம் கோடி கொடுக்குறாரு. அப்போது இந்தியாவை ஆட்சி செய்கிற RSS ஆளுமை அதிகாரிகள் இவ்வளவு காலம் மார்ட்டின் பக்கமே போல. இப்போ ஏன் போகிறாங்க? மார்ட்டின் நிதி வாங்கி தங்களை வளர்த்தி கொள்வதில் தான் RSS பாஜக சங் பரிவார் அமைப்புகள் இந்த கிறித்துவனுடைய காசு. நீங்கள் குலோப்ஜாம் எப்படி இருக்கும்? ஆமாம், அதே போல் இனிக்குது. காசு மட்டும். ஆனால் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸ், சார்லஸ் மார்ட்டின் தமிழ்நாட்டு அரசியல், பாண்டிச்சேரி அரசியலில் பிஜேபி கட்டுப்பாட்டில் இல்லாமல் பிஜேபியினுடைய விளையாட்டு அரங்கில் தயவு இல்லாமல் விளையாடுகிறார்கள். இதை RSS-ஆல் பொறுத்து கொள்ள முடியல. நடக்கிற ஒரு பக்கம் மாமியார் ஜெயிச்சிருச்சு, மருமையன் ஜெயிச்சிட்டாப்புல, மகன் ஜெயிச்சிட்டாப்புல அப்படின்னு. ஆமாம், இதுதான். அப்போ கர்நாடகா புதிய மந்திரி சபை சிவகுமார் தலைமையில் ஆமாம் முதல் வரிசையில் மார்ட்டின் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதெல்லாம் RSS தாசுகளுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கை உண்டாக்குது. 2029 அமித்ஷா தான் பிரதமர் வேட்பாளர். மோடி சபர்மதி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் ஓய்வெடுக்க போகிறார். ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க RSS. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக 40 சீட்டு கடந்த காலத்தில். ஆமாம், இப்போது எதிர்காலத்தில் டிவிக்கே 40 சீட், 39+1. ஆமாம், பாண்டிச்சேரியோட. இது RSS ஆட்களுக்கு மிகப்பெரிய வயிற்றுப்போக்கை உண்டாக்குகிறது. அப்போது இந்த ஜோசப் வளர்ச்சியை தடுப்பதற்கு ஆரம்பத்தில் போட்ட அந்த முட்டுக்கட்டையை இந்தியாவை தாண்டி உள்ள வத்திக்கன் நிறுவனம், வேட்டிக்கன் போப்பாண்ட நிறுவனம் இதில் தலையிடுறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பை தடை செய்தால் இது ஒரு சர்வதேச செய்தியாக மாறும். கண்டிப்பாக சர்வதேச செய்தி அரசியலாக மாறும். எப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் எல்லா வாகனங்களிலும் பி இண்டியன் பை இண்டியன். அதற்கு முன்பு மை இண்டியன் பொய் இண்டியன். ஆமாம், அதுக்கு முன்பு என்ன இருந்தது? பொய் இண்டியன் மை இண்டியன். பாபர் மசூதி இடித்த பிறகு எல்லா முஸ்லீம் நாடுகளும் உங்களுக்கு பெட்ரோலே இல்லைன்ட்டான். எது இல்லை? பெட்ரோலே கிடையாது. ஆமாம், நீங்கள்
அந்த முகமதியின் தயவு இல்லாமல் இந்தியாவில் எதுவும் ஓடாது. ஆட்டோ ஓடாது, ஆட்டோவே ஓடாது, ஆட்டோ ஃப்ளைட்டு எதுவுமே ஓடாது. அதுக்கு யார் வேணும்? அந்த முகமதியன் வேணும். ஆனால் அரசியலில் அந்த முகமதியனை எதிர்க்கணும். இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பாலிசி. இந்த ஆர்எஸ்எஸ் பாலிசி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு சர்வதேச பார்வையே மாறிப்போச்சு. இந்தியா ஒரு இந்து மத காட்டு முராண்டி நாடுன்னு முடிவு பண்ணிட்டான். இந்துக்கள் மட்டும் தான் இங்கே வாழ முடியும், சிறுபான்மை மக்களுக்கு இங்கே வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ இல்லை, இது வந்து ஒரு செக்யூலரிசம் இல்லாத நாடு, இது மதச்சார்பை இன்மை உள்ள நாடு, இது நாங்கள் மதத்தை பார்க்கறது இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ்க்கு வருது. கண்டிப்பாக வந்த பிறகு தான் ஆர்எஸ்எஸ் பி இண்டியன் பை இண்டியன். இப்போ இதே போல் சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஜோசப் அப்படிங்கிற பேர் எப்போ அவர் பெருசு பண்ணுறாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக அழுத்தம் கொடுக்கும், பாஜக அரசியலாக்கும், பாஜகவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்ற நிலைமை வரும்போது தான் அவர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி எதை சேர்க்கிறாரு, சி ஜோசப் விஜய். ஜோசப்ங்கிற மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஜோசப் தான் இப்போ அவரை நாற்காலியில் உட்கார வச்சிருக்கு. இல்லைன்னா விஜய் எங்கே இருப்பார்? புழலில் இருப்பார். ஜோசப்பு முதலமைச்சர் நாற்காலி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஜோசப்பை தான் முன்னிலைப்படுத்துவார். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கிற செய்தி. இதை ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் இருக்காங்க, இந்த மாரிதாஸை போன்ற சில நபர்கள். இந்த நபர்களால் இந்த செய்தி பூதாகாரமாக்கப்படுது. மார்ட்டின் லாட்ரின் தொழிலில் 30 வருஷமாக இருக்கார். 30 வருஷமாக ஏன் வழக்கு போடலை? அதானே, எத்தனை ஊழல், ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் மார்ட்டின் நேர்மையான ஆளு நான் சொல்ல வரல. மார்ட்டின் இதில் யார் ஊழல்? அதானே, பாஜகவா மார்ட்டினா? பாஜகவே மார்ட்டின் பணம் வாங்குத. இப்போ நீ ஊழல் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு எதிர்பார்க்குதா பாஜக? நீங்கள் பாஜக என்ன நினைக்கிறான்? பணம் கொடுத்துட்டு எனக்கு அடிமையாகவே இரு, வேலையேறி வரக்கூடாது, அதிகாரத்தை நான் தாயா தீர்மானிக்கணும். அதிகாரம் என்பது நான் சொல்லுவது அதிகாரம், அவள் சொல்லுவது தான் அதிகாரம். அப்போ அதிகாரத்துக்குள்ளே யாரும் பங்கு போடக்கூடாது. அப்படி பங்கு போட்டால் வழக்கு போடுவோம். ஆமாம், பழைய வழக்கெல்லாம் தோண்டி எடுப்போம். பழைய வழக்கெல்லாம் எங்களுக்கு காசு வாங்கிக்குவோம். பழைய வழக்கெல்லாம் கமிஷன் கட்டிங் வாங்கிக்குவோம், தேர்தல் நிதி வாங்கிக்குவோம். ஆனால் அதிகாரத்தை நீங்கள் எதிர்த்தால் வழக்கு போடுவோம். இதுதான் யாருடைய அரசியல்? பாஜக அரசியல். இந்த பாஜக அரசியலை முழுக்க தெரிந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெரியார், அம்பேத்கர் 2 பேர் தான். 2 பேர் மட்டுமே இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அதிகாரத்தை எதிர்த்தார்கள். அம்பேத்கரை கொண்டே விட்டானுங்க. அம்பேத்கர் மனைவி சவிதா அம்பேத்கர், என் புருஷன் மர்மமாக செத்து போயிட்டாருங்க. பெரியாரை கொல்ல முடியல. பெரியார் நேரடியாக சொல்கிறார், என்னுடைய பாடி சுடுகாட்டுக்கு போவதற்கு முன்பு நிறைய பாடி எங்கே வந்துடும்? சுடுகாட்டுக்கு போய். இதுதான் பெரியாருடைய கருப்பு கண்ணாடி. இப்போ மார்ட்டினுக்கும் பாஜகவுக்கு என்ன மோதல்லாம், விஜய் எங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா. ஓ, எங்க பிஜேபி கட்டுப்பாடு, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு கொண்டு வா டிமாண்ட் வைக்கிறாளா இப்படி? ஆமா. ஆனா இப்போ மார்ட்டின் குடும்பம் பூரா காங்கிரஸ் பக்கம் கொண்டு போகுது. ஆமா, காரணம் சோனியா. சோனியாவை அவர்கள் எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய அரசியலில். இதுக்கு ஒரு அகில உலக, நீங்கள் ஏன்னா அந்த அம்மா இட்டாலி, ஆமாம், ரோம், வாட்டிகன், இப்படியெல்லாம் ஒரு சங்கிலி செயின் லிங்க் இருக்கு. இதை பாஜக நீங்கள் கரூர் வழக்கு சிபிஐயில் ஏன் விஜய்கிட்ட சிபிஐ தடுமாறுது? அதானே ஒரு சந்தேகம். இன்னும் எஃப்ஐஆர் போட முடியல. சந்தேகம். இந்த சந்தேகம் எங்கே வந்து நிற்கிது? முதலமைச்சர் நாற்காலியில் வந்து நிற்கிது. முதலமைச்சர் நாற்காலியில் வந்து நிற்கிது. அப்போது
முதலமைச்சர் நாற்காலி என்பது யார் தீர்மானிப்பது? பாஜக தீர்மானிக்கிற அந்த முதலமைச்சர் நாற்காலியை விஜய் உடைத்து கொண்டு காங்கிரஸ் போகிறார். 29 வரைக்கும் நாங்கள் கூட்டணி யாரோட? காங்கிரஸ். அப்போது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத, ஆமாம், ஆர்எஸ்எஸ் தாஸ்கள், மாரி தாஸ்கள் பூரா நீங்கள், நான் குருமூர்த்தி உண்மையான பத்திரிக்கையாளரா? ஆடிட்டு தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு ஆடிட்டு பத்திரிக்கையாளரா ஆர்எஸ்எஸ் நினைத்தால் மாற்ற முடியும். ஆர்எஸ்எஸ் நினைச்சா மாற்ற முடியும். ஒரு சினிமா நடிகர் தான் அவர் ஒரு துக்ளக் ஆசிரியர். பல பேரை இப்போ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பல பேர் ஆர்எஸ்எஸ் ரிட்டையர்டு பாப்பான ஊரை கிளம்பி எல்லாம் யார் தயாரிப்பு? ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு. எல்லாம் மீடியாக்குள்ள வந்துட்டாங்க. சோசியல் மீடியாவை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். யார் முடிவு பண்ணுறான்? ஆர்எஸ்எஸ். அவால் முடிவு பண்ணுறா. இவாள் பூரா கிளம்பி வரா. யார்? மயிலாப்பூரில் மாம்பழத்தில் பொங்கல் புளியோதரை சாப்பிட்டு படுத்து கிடக்கிற, ஈச்சாவில் படுத்து கிடக்கிற கெல்டு கட்டையெல்லாம் கிளம்பி எங்கே வருது? சோசியல் மீடியாவில். நீங்கள் இப்போ அதிகமாக அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஐயா. பட்டையும் கொட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு இல்லை, அவங்களுக்கு பிரச்சனையே அந்த கிறிஸ்துவ மதம் தான் பிரச்சனையா? அப்படியா? கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், 2 பேர் அடிமையாக இருக்கணும். தலித்துக்கள். ஆர்எஸ்எஸோட 5 கொள்கை என்னன்னு தெரியுமா? கம்யூனிஸ்டுகளை அழிக்கணும். தலித்துக்கள் இருக்கவே கூடாது. கிறிஸ்டின் முஸ்லீம்கள் ஒழிஞ்சு போகணும். எந்த இனமும் தன்னுடைய உரிமையை கேட்டு போராடக்கூடாது. இந்த 5 பலம் கொண்ட வரை பலம் கொண்ட வரைக்கும் எதிர். அது மீடியாவில் எதிர், இராணுவத்தை வச்சு அடி, இலங்கையில் குண்டை போட்டு கொள்ளு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இதை சில சக்திகள் எதிர்த்துட்டு வெளியே வர்றான். அது நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ, ஆமாம், எதுக்குறான். அதை அவர்களால் ஜீரணிக்க முடியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியா, இப்போ தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வீடியோக்களை மாரிதாஸ் போட்டு வர்றாரு. விஜய்க்கு எதிரான வீடியோக்களை. யார் பின்புலம்? என்ன காரணம்? அவர் திருப்பூரில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர். யார்? மாரிதாஸ். 10 கோடி ரூபா வங்கி கடன் கொடுத்துருக்கு. எவ்வளவு? 10 கோடி. ஆமாம். நம்ம தெருக்கோடியிலிருந்து நானும் கத்துறேன். ஆமாம். 1 கோடியும் பார்க்க முடியும். ஒரு ஒத்த ரூபா. அப்போது பெரிய ஏற்றுமதியாளர் இந்த மாரிதாஸ். இப்போ மாரிதாஸுக்கு ஏது இவ்வளவு பணம்னா, ஆர்எஸ்எஸ் நினைச்சா எத்தனை கோடியும் கொடுக்கும். எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கும். நீங்கள் இந்த வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இவர்களெல்லாம் குறிப்பு அந்த லாபத்தில் சில கோடிகள் எடுத்து சங்கர மடத்துக்கு கொடுக்குறான். சங்கர மடத்துக்கு கொடுக்குறான். ஆர்பிஐ அதை அனுமதிக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதிக்குது. ஏன்னு கேட்டால் அது ஒரு மடம். ஏன்டா எத்தனை மடம் இருக்கு? சோத்துக்கு இல்லாமல் குழந்தை குட்டியெல்லாம் பசி பஞ்சம் பட்டினியில் எத்தனை மடம் கிடக்கு. அவன் நெய்யை குழப்பி தின்னு விட்டு மீதி என்ன பண்ணுறான்? குழியை தோண்டி போச்சிடுவான். யாரும் சாப்பிடக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் டாய்லெட் போகிறதுக்கு வாழை இலை, தலைவாழை இலையை போட்டு தான் டாய்லெட் போகணும். ஏன் தமிழை தலைவாழை இலையோட சோறு ஓடுறான்ல, அதுக்கு எதிராக. இது எப்போ தெரியும்னா, அந்த சங்கராச்சாரி பல்லு வளர்க்காத 2வது சங்கராச்சாரியார் காஞ்சிபுரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நான் டாய்லெட்டே போக மாட்டேங்கிறான். ஏன்டா? தலைவாழை இலை வேணுங்கிறான். இதில் போய் தான் பழக்கப்பட்டேன். ஆமாம். அப்போ அந்த அது இந்து சனாதனம் சொல்லுவது. தமிழன் தலைவாழை இலை போட்டு சோறு திங்கிறான்ல, அது திங்கக்கூடாது. நீ அதில் பேண்டு வை. ஐயோ, எப்படி? இதுதான் இந்து மதம். இதுதான் தமிழன் எதை செய்கிறானோ அதற்கு எதிர்மாற செய். தமிழனை ஒழிச்சிரு, தமிழனை எரிச்சிரு, ஓலைச்சுவடிகளை கொளுத்திரு, அவனுடைய அடையாளத்தை அழிச்சிரு. இதுதான் இப்போ சண்டை. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு, டிஜிட்டல் மீடியா வளர்ந்த பிறகு, இந்த சினிமாக்கார பயல் யார்? விஜய் கோஷ்டி எப்படியோ அடித்து முடிச்சு வந்துட்டான். ஆமாம், எதிர்பார்க்கல. அது அவங்களே எதிர்பார்க்கல. ஆமாம். அதாவது இந்த சங்கி கூட்டம் அதிமுகவை அடிமையாக வச்சுருப்பான்.
இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி பூரா நீங்கள் அங்கே பார்த்தா இங்கே விழுந்துருவான் காலில். ஆமாம். அதே போல் திமுக ரகசியமாக விழுந்துருவான் துர்காவை அனுப்பி எங்கே சங்கர மடத்தில். இப்போது புதுசாக வந்த சினிமா கோஷ்டி பூரா கோழி கடை வச்சுருக்கிறவன், கறிக்கடை வச்சுருக்கிறவன் அவ்வளோ பேர் வந்துட்டான். இவன் பூரா சங்கர மடத்துக்கு இப்போ திரும்பியே வாங்க மாட்டேங்கிறான். கண்டிக்கவே மாட்டேங்கிறானே. எவனா இருந்தாலும் சங்கர மடத்துக்கு ஆட்சி வாங்கிட்டு வந்துடுவான். ஓ, திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பொண்டாட்டி அனுப்பி என்ன பண்ணுவான், சங்கர மடத்தில் ஆட்சி வாங்கிட்டு வந்துடுவான். இந்த பயலுவா சங்கர மடத்து பக்கமே போகலை. அப்போது சனாதனத்தை எதிர்ப்போன்னு ஒருவேளை சொல்லிடுவானோ, இவனை கட்டுப்பாட்டில் வைக்கணும். காங்கிரஸ் பக்கம் இல்லை, நம்ம யாருன்னு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படியா? அதே தான். அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அவனுக்கு சினிமா தானே தெரியும். ஆமாம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா நடிகர். திமுக அதிமுக எதிர்ப்பு தான் அவரை என்னவாக்கியிருக்கு, முதல்வராக்கியிருக்கு. அப்போ அவருக்கு ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரோ அதுதான் அரசியல். ஆதவர்ஜனாவை தாண்டி யாருக்கு அரசியல் தெரியாதுன்னு அவர் நம்புகிறாரு. அடுத்து இன்னொரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறித்துவர். அப்போ இரண்டு பேரும் எப்படி விஜய்க்கு ஆலோசனை சொல்லலாம்? ரெண்டு கிறித்துவர்கள் இளைஞர்கள், மார்ட்டின் குடும்பம், இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இங்கிட்ட ஒரு பக்கம் சபாநாயகர். இப்படி எல்லாம் என்னடா எல்லாம் யார் வரக்கூடாது நினச்சா வந்து உட்காந்துருக்கானுங்களே. அத்தனை தலித்துகளும் அமைச்சராயிட்டானுவோ. அத்தனை தலித்துகள் அமைச்சராயிட்டாங்க. நீங்கள் ஆதவுக்கும் முஸ்லிக்குமான ஒரு தேர்தலுக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு வார். அந்த வாரில் வேட்பாளர்களே இல்லை. யார்கிட்ட ஆதவ் டீம் இல்லை, முஸ்லி டீம் இல்லை. ஒரு 25 கேண்டிடேட் கொடுங்கன்னு திருமாட்ட கேட்டிருக்காரு. யார்? ஆதவ். திரும்ப சுவிட்ச் அப்படின்னு படுத்துட்டார். இல்லை, இன்னொரு 25 தலித்து போயிருப்பான். இல்லை, அமைச்சர்கள் இடம் பெற்று எம்எல்ஏ ஆகிருப்பான். இதை கெடுத்தது ரவிக்குமார். எல்லாமே தேருக்கு அந்த ஜெயிக்கதோ தோக்குதோ ஒரு 25 பேர் லிஸ்ட்டை கொடுத்துருக்கலாமே. கண்டிப்பாக. இல்லை, ஜெயிச்ச பிறகு யோசனையில் இருந்தாரையா திரும்ப அவர்கள்? என்ன ஜெயிச்சவர் ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கடைசி வரைக்கும் இழுபறியா பணம் வாங்கிட்டார்ல. சிக்னல் வரலையா? எங்கே திமுக அங்கே பணத்தை கொடுத்து நீ கூட்டணிக்கு போ, பணத்தை கொடுத்துட்டு கூட்டணி போ. ரவிக்குமார் தனியாக பெட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு, வண்டி தனியாக பெட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. திருமா தனி 300 கோடி ரூபா 8 சீட்டுக்கு திமுக கொடுத்துருக்காயா? திமுக கொடுத்து. அதான் யோசனையா? போலாமா வேண்டாம், போலாமா வேண்டாம். ஆமாம், பணத்தை கொடுத்துட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு போ. நீங்கள் இப்போ திமுக இருந்த தெம்ப பணத்தை வீசி எறிஞ்சால் ஓட்டு போட்டுருவோம். பணத்தை மக்கள் பூரா பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு போட்டிருக்கான். இல்லை, இடையில சோபா கலாச்சாரம் போட்டு செய்யாது என்னையா? அது சும்மா அது முட்டாள் பயலுக்கு பண்ணுற வேலை. அது சினிமாக்காரன் பண்ணுற வேலை. பணம் என்ன சோபாலாம் வச்சு கொடுக்கணுமா? சினிமாவுக்கு வேணால் சரியாக இருக்குது. ஆமாம். இப்போ ஒரு ஏடிஎம் கார்டில் அவன் அனுப்புனா 1000 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எங்கே? அமெரிக்க ஃபண்டுக்கு போயிடும். அதெல்லாம் விஞ்ஞான வளர்ந்து. இப்போ சோபாவில் முட்டாள்தானே அது இந்த மூளைக்கட்ட பயலுக்கு மீடியாவில் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு கொளுத்தி போடுறது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன வார்னா ஆர்எஸ்எஸுக்கும் கிறிஸ்டியானிட்டி வார். இந்த இதுக்கு தலைமை தாங்குவது விஜய். ஜோசப் அந்த ஜோசப்பை முன்னிலைப்படுத்துகிறது. காரணம், தனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உலக நாடுகள் சப்போர்ட் இருக்குது, இவ்வளோ பாதுகாப்பு வளையம் இருக்குது. இதுதான் ஆர்எஸ்எஸ் ஆட்கள். இப்போ ஹெராயின் வழக்கு இருக்குது, ட்ரக்ஸ் மாஃபியா, இதெல்லாம் இவ்வளோ நாள் எங்கேயா போச்சு? 20-30 வருஷமாக நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா கிடந்துச்சு. இந்த நீங்கள் விஜயுடைய தாய் மாமனை ஜான் பிரிட்டோ தான். அவர் ஏர்போர்ட்லேருந்து நிறைய கெமிக்கல் இம்போர்ட் பண்ணார். அந்த வழக்கை போடலாமே போய். அது பல கோடி ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ விஜயை பயமுத்தன்னு நினைக்கிறாங்களா? எப்படியா? அதே தான். ஆட்சி பண்ணக்கூடாது 5 ஆண்டு. 29 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆதரி, பாஜக கூட்டணி போகணும், காங்கிரஸை கழட்டி விட்டுக்க. அதெல்லாம் அவர்களெல்லாம் சொல்கிறது இதுதான். ஜான் பிரிட்டோ ட்ரக்ஸுக்கு தொடர்பு இருக்குன்னா
இப்போ நம்ம சுந்தரராமன் தமிழக அரசியல் முதலாளி சொல்கிறாரு, அவர் ஒரு நேர்மையான மனிதர், அதிலெல்லாம் நம்ம குறையில. நமக்கு அவர் முதலாளி 2 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாத ஒரு தூய மனிதர். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் அரசியலில், குருமூர்த்தி அரசியலில் ஒருவேளை மாட்டிக்கொண்டாரோன்னு சந்தேகமாக இருக்கு. ஓ, ஏன்னா அக்மாருக்கு ஆர்எஸ்எஸ், மாரிதாஸும் குருமூர்த்தியும், அது மாற்று கருத்தே இல்லை. ஆர்எஸ்எஸ் எதை வாந்தி எடுக்கிறதோ அதுதான் செய்தி. இந்த 2 தலைப்பு செய்தி. இந்த 2 நபர்களுக்கும் ஷோ இல்லை, தமிழரை காட்டி கொடுத்து கடைசியில் மன்னாருடைய கும்பல்கிட்ட வெளுத்து அடி வாங்கி அதோட ஆளைய காணோம். யார்? ஷோ பையனும். ஜெயலலிதா சசிகலா பிரிவு வந்த பிறகு சாராய ஆலை ஷோ பொறுப்பில் கொடுக்கப்பட்டது விடா ஸ்கூல். எப்படி ஷோவுடைய அப்பா தான் உடையாருக்கு வக்கீல். யார்? சாராய உடையாரை இவ்வளோ பெரிய மனிதராக்கியது யார்? ஷோவுடைய அப்பா, வழக்கறிஞர். அவர் தான் சாராய உடையாருக்கு வழக்கறிஞர். எந்த வழக்கும் போடாமல் காப்பாற்றுறது பூரா ஷோவுடைய அப்பா. ஆனால் பேசுவது, அதாவது பாடுவது திருவாசகம், அதாவது இடிப்பது சிவன் கோயில், பாடுவது திருவாசகம்னு சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பூராமே சாராய ஆலை அதிபர்களுக்கு தான் ஆலோசகராக இருக்கும். ஆனால் சங்கர படத்தில் எதை போதிப்பாங்க? புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி ராமாயண மகாபாரதத்தை போதிப்பாங்க. செய்கிறது சாராய ஆலை அதிபர்களுக்கு வழக்கறிஞர்கள். இந்த மாரிதாஸ் கைதுக்கு பின்னால் கூட ஒரு பெரிய அரசியல் இருக்கு. மாரிதாஸ், சவுக்கு சங்கர், சாட்டை, இவர்கள் எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். சாட்டை ஜெயராமனுக்கும் G2 பாலாவுக்குமான சண்டையில் G2 பாலாவுக்காக ஆதரவாக ஜெயராமன் எதிர்க்கிறார். இது எப்படி நடுநிலையாக இருக்கும்? அதானே. சவுக்கு வேலுமணியுடைய பினாமி. வேலுமணி என்ன இன்னொரு ஜீவாவா? அதானே. கக்கனா? தேனியில் ட்ரக்ஸ் கேஸில் சவுக்கை கைது பண்ணோன்னையும் 50 வழக்கறிஞர் கோயம்புத்தூரில் கூடி நிற்கிறான் கோர்ட்டு வாசலில். ஆமாம். யார்? உபயம் வேலுமணி. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிட்டிங் 10 லட்சம் ரூபா. 10 சிட்டிங்கு சவுக்கை பெயில் எடுக்கிறதுக்கு 1 கோடி. 1 கோடி கொடுத்து பெயில் எடுக்க வேண்டிய அவசியம்? தனக்கு ஆதரவாக மணல் மாஃபியாக்களை தன்னுடைய ஆதரவு களத்தில் வைத்துக் கொள்வதற்கு, மணல் மாஃபியாக்கள் நடக்கிற பல ரகசிய பேரங்களை வெளி உலகத்துக்கு சொல்லுவதற்கு யார் பயன்படுறா? சவுக்கு. அப்போ நீ எப்படி நடுநிலை பத்திரிக்கையாளர்? நடுநிலை பத்திரிக்கையாளர்னா ஒன்று தீக்கதையில் வேலை பார்க்கணும். ஆமாம். இல்லைன்னா ஜனசக்தியில் வேலை பார்க்கணும். 2 பேர் தான் உண்மையான நடுநிலை பத்திரிக்கையாளர்கள். தினகரில் வேலை பார்த்தா நான் நடுநிலை பத்திரிக்கையாளர்னா திமுக பற்றி எழுதிட முடியுமா? சன் டிவியில் பேசிட முடியுமா? கலைஞர் டிவியில் சொல்லிட முடியுமா? அப்போது இவர்கள் எல்லாமே அந்த நிறுவனம் எதை சொல்லுகிறதோ அதை மட்டுமே பேசுகிற தினக்கூலி, மாசக்கூலி தான். அப்போ இவர்கள் எப்படி உண்மையான நடுநிலையாளர்னு சொல்ல முடியும்? நடுநிலையாளர்களுக்கான தகுதி எங்கே குற்றம் நடக்குதோ அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. இங்கே தான் நீங்கள் என்னைக்கு நம்ம குஷ்டரோகி ஆதித்தனார் பத்திரிக்கை ஆரம்பித்தாரோ, காமராஜை ஒழிப்பதற்கு கருணாநிதி கண்டுபிடிச்ச கை கூலி தான் ஆதித்தனார். ஆதித்தனாருக்கு என்ன வேலை? காமராஜை கேவலப்படுத்துவது. இப்படி தானே ஓடிட்டு இருந்தது 50 ஒரே சமுதாயத்துக்குள்ள. ஏன்னா பாரிஸ்டர் படித்த எனக்கு எந்த மரியாதை இல்லை சமூகத்தில். கை நாட்டு போட தெரியாத காமராஜ் பிரதமரையே உருவாக்குறாராம். இந்த கோபம் யாருக்கு? எத்தனுங்களுக்கு. ஆதியிலேயே எத்தர்கள். காமராஜ் மக்கள் தொண்டனாக இருந்தாயா? உன்ன மாதிரி ஏமாத்தலையே. அப்போது மக்கள் தெளிவாக இருக்கான், அன்னைக்கும் தெளிவாக இருக்கான்,
இன்னைக்கும் தெளிவா இருக்கு. ஏன் 2 திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்டது? அதானே. மக்கள் என்ன திராவிட இயக்கம்னால திருடர்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம், இதுதானே. 2 வருஷத்துல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறேன்னு பெரிய விஷயம் இல்லையா? ஊழலோ லஞ்சமோ லாவண்யா ஒரு திமுக எதிர்ப்பாக கொடுக்குறான்ல. மாரிதாஸ் கைதுக்கு பின்னாடி இவ்வளோ பின்னணிகள் இருக்கு. 100%. மாரிதாஸை நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்எஸ் லாபி அப்படியே ஆளை பாதுகாத்து பெயில் எடுத்துரும். நீங்கள் நானும் போனால் மாசங்களே இருக்கணும், உள்ளே கிடக்கணும். சவுக்கு போனால் இம்ப்ளீச்மெண்ட் செய்யப்பட்ட ஜிஆர் சாமிநாதன், பாராளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா இவரை பதவி இறக்கணும்னு இப்போ பார்லிமெண்ட்டில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்த ஜிஆர் சாமிநாதன் ஆர்எஸ்எஸ் ஆதரவு. இது நம்ம சொல்லலை, திமுக தரப்பு நாடாளுமன்றத்தில் சொன்ன செய்தி. அவர் தான் யாருக்கு விடுதலை கொடுக்குறாரு? சவுக்குக்கு. இப்போ மாரிதாஸுக்கு அவர் தான் விடுதலை கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக. அப்போது உண்மையாகவே மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இந்த நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை வருமா? கண்டிப்பாக. எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்காக போராடுகிற ஒரு ஸ்டாண்ட் ஃபாதர்னு ஒருத்தர், நீங்கள் ஆதிவாசி மக்களுக்காக போராடி கை காலெல்லாம் அவருக்கு வரல, காலில் விலங்கு போட்டு படுத்து கிடந்தார் கடைசி காலத்தில். ஆமாம், என்னால் தண்ணி கையில் எடுத்து குடிக்க முடியலையா, ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். எதுக்கு? தண்ணி குடிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனவரை ஒரு ஃபாதர் ஸ்டைன். திருப்பத்தூருக்கு சேர்ந்த ஒரு தமிழர் அவர். ஏன்? ஆதிவாசியுடைய நிலங்களை கார்பரேட் கம்பெனிக்கு தாரவார தரலாம். அவன் ராத்திரி புல்டோசரோடு வந்துடுறான். குழந்தை குட்டியெல்லாம் தெருவில் தூக்கி போட்டு நீங்கள் நிலத்தை எடுத்துடலாம். நாடோடிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த நவீன காலத்திலையும் கார்ப்பரேட் முதலாளிகள் பல நாடோடிகளை உருவாக்குறான். ஆதிவாசிகள் இன்னும் நாடோடியாக தான் இருக்கான். கண்டிப்பாக. கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்த நாடு ஒரு வேட்டை காடு, இதை எதிர்த்தால் அவனுக்கு சிறை. அவன் ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரித்தால் உங்களுக்கு 5 கோடி 10 கோடியில் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்துக்கு வங்கி லோன் கொடுப்பான், எந்த செக்யூரிட்டி இல்லாமல். அப்படி தான் மாரிதாஸ் கொடுத்துருக்கான், சவுக்கு கொடுத்துருக்கான், சாட்டைக்கு திமுகவை 2 கோடி கொடுத்துருக்கு. அப்போ இவர்கள் தான் இன்றைக்கி முன்னணி ஊடகவியலாளர்னா அவன் மக்களை குழப்புகிற வேலை தான் நடக்குமே தவிர உண்மை மக்களுக்கு போய் சேராது. கண்டிப்பாக. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.